ஸோ நான் முன்னாடி கேட்ட மாதிரி ஸ்மால் கேப் நான் வச்சுக்கவே கூடாதா சார்? ஸ்மால் கேப் என் போர்ட்ஃபோலியோ இருக்கவே கூடாதா? நோ, இருக்கணும். ஸோ உங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் ஆல் தி அசெட் கிளாஸ். ஈக்விட்டி இருக்கணும், டெட் இருக்கணும், கோல்டு, சில்வர், பிபிஎஃப், சம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகுறது தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ. ஸோ இதில் என்னோட ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட கண்டின்ஜென்சி ரிசர்வ், அதாவது அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை கேஷாக வச்சுருப்பாங்க, எஃப்டிஸில் வச்சுருப்பாங்க, ஆர்டிஸில் வச்சுருப்பாங்க, லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. இட்ஸ் அகெயின் அவங்களோட கம்ஃபர்ட் லெவலை பேஸ் பண்ணி தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு பேலன்ஸ்டு அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். நெக்ஸ்ட், அசட் அலோகேஷன். கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 10 to 20% மட்டும்தான் ஸ்மால் கேப்பில் இருக்கணும். பேசிக் தம்ப் ரூல். அண்ட் இது 10 to 20%ல் நீங்கள் 10%ல் இருக்க போகிறீங்களா ஆர் 20%ல் இருக்க போகிறீங்களான்றது உங்களோட கோல், உங்களோட ரிஸ்க் அப்பிடேட், உங்களோட கேஷ் ஃப்ளோ லெவல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட், கம்பல்சரி லாங் டேர்ம். இன்றைக்கி என்ன வந்து யாராவது ஒருத்தவங்க லாங் டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிமம் 10 years. மினிமம் 10 years இஸ் மை லாங் டேர்ம். இந்த 3-4 years எல்லாமே ஒரு மார்க்கெட் சைக்கிள், தட்ஸ் இட், பட் இட்ஸ் நாட் அ லாங் டேர்ம். நெக்ஸ்ட், எஸ்ஐபி ஓவர் லம்சம். பட் ஐ வுட் சஜஸ்ட் எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம். பிகாஸ் நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நோ மேட்டர் வாட் த மார்க்கெட் இஸ், இட் வில் டேக் கேர். அதுவே அதை பார்த்துக்கும். அந்த ஆவரேஜிங் ஃபேக்டர் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். வென் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு டிஸ்கவுண்டட் வேல்யூவேஷன் உங்களுக்கு நேவ்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்போ ஒரு லம்சம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், எக்ஸாக்ட்லி இந்த ரீபேலன்சிங் இஸ் த கீ. நீங்கள் பீக்கில் இருக்கும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணி திருப்பி வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக வரும்போது ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது தான் இட்ஸ் கோயிங் டு சேவ் யூ அ லாட். பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் இயர் வி ஹவ் மேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமே, எனக்கு இவ்வளோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கே, நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே எதையும் புக் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் செட் ஆஃபும் பண்ண முடியாது, லாஸஸே இல்லை, மார்க்கெட்டை நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் லாஸ்ட் 1 year நாங்கள் பண்ணது ஆக்சுவலி ஹெல்ப்ட் அஸ் அ லாட். இந்த மார்க்கெட் வால்டாலிட்டியில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நிறைய கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கோம். ரெண்டாவது நாங்கள் புக் பண்ண ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% நாங்கள் கோல்டு அண்ட் சில்வருக்கு மாற்றினோம். ஸோ தட் இந்த வால்டாலிட்டி எங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை நாங்கள் வந்து செக்டரில் பண்ணோம், லைக் பிஎஸ்யூ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் பண்ணோம். வேறஸ் இதை நீங்கள் ஸ்மால் கேப்பில் பண்ணீங்களா? எஸ், த கொஷின் இஸ் டு யூ. எஸ், குவாலிட்டி ஓவர் ஹைப். ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். ஸோ ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது, ஆர் இந்த இன்ஃப்ளூயன்ஸர் சொல்கிற மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் உங்களுக்கு இவ்வளோ போயிடும், அவ்வளோ போயிடும், இந்த ஃபண்டோட ட்ரெயினர் ரேஷியோ இவ்வளோ இருக்குது, ஷார்ப் ரேஷியோ, இட்ஸ் டசன்ட் மேட்டர். அந்த ஃபண்டோட காம்போசிஷன் எவ்வளோ, அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமில் எப்படி அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணியிருக்காரு, அந்த ஃபண்ட் அந்த வால்டைல் ஆர் டஃப் டைம்ஸில் எப்படி ரன் ஆயிருக்கு, எவ்வளோ இண்டெக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக விழுந்திருக்கு, ஆர் இண்டெக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ வித்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் பாருங்கள். திஸ் இஸ் ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ரேஷியோஸ் ஆர் இந்த மெட்ரிக்ஸ் மட்டும் வச்சிங்க அப்படின்னா தட் வில் நாட் அட் ஆல் உங்களுக்கு ஒரு வியூவே கொடுக்காது.